2025ஆம் ஆண்டில் 24 நாட்கள் பொது விடுமுறை தமிழக அரசு அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுகிறது. வரும் 25ஆம் தேதி முதல் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. மயிலாடுதுறையில் 28 மீனவ கிராமங்களில் படகுகள் கரையோரம் நிறுத்தம். தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னை அருகில் துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வட இந்தியாவில் காற்று மாசுபாட்டை தேசிய அவசர நிலையாக அறிவிக்க வேண்டும். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஓய்வூதிய இயக்குநரகத்தை மூடும் தமிழக அரசின் முடிவுக்கு கண்டனம். சென்னையில் ஓய்வூதியதாரர்கள் போராட்டம். நெல்லை மற்றும் கும்பகோணத்தில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டம். முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையேயே நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கைகலப்பு. சத்தீஸ்கரில் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் அதிரடி தேடுதல் வேட்டை. நக்சலைட்டுகள் 10 பேர் சுட்டுக் கொலை.